இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக இதோ உயிர் வாழும் இறைவன் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் ஆராதி இயேசுவே, இதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நமது ஆராதனைகளை அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே கரங்களை வீசி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையாகிய இறைவன், வாழ்வளிக்கின்ற ஆண்டவர், இதோ வல்லமை நம் மீது பொழிகிற ஆண்டவர், இதோ இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே இதோ நம்மை ஆசீர்வதிக்க இதோ நமக்காக காத்து கொண்டிருக்கிற நற்கருணையின் ஆண்டவர் முன்னிலையிலே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று முழுமையாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு, வல்லமை பொழிகிற ஆண்டவருக்கு இதோ ஆராதனை செலுத்துவோம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணையின் ஆண்டவரே, மீட்பளிக்கின்ற ஆண்டவரே, இதோ எங்களுக்கு மன்னிப்பை தந்தவரே, ஒப்புரவை ஏற்படுத்தியவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இரண்டு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். உயிருள்ள ஆண்டவரை போற்றி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டவரே இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறைவா உணர்ந்து இறைவா துதிப்போம். உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இதோ உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை அர்ப்பணித்து துதித்து ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மன்னிக்கின்ற ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக இதோ உயிரை கொடுத்து பாடுகளை ஏற்று உயிரை கொடுத்து உயிர்த்த ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக மனிதராக பிறந்த ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய முன்னிலையிலே நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் வைத்தவர்களாக இதோ இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிற பொழுது நம் மனதின் காயங்கள் ஏக்கங்கள் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவரிடத்தில் ஒப்படைத்து அவரிடத்தில் தஞ்சம் புகுந்தவர்களாக இயேசுவே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன், இயேசுவே நான் உம்மில் சரணடைகிறேன் என்று சொல்லி நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவே இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை சொல்லி ஜெபிக்கும் பொழுது சற்று கரங்களை உயர்த்தி பரிகார மனோபாவத்தோடு விசுவாசத்தில் நாம் வளர வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக அருளில் நிலைத்திருக்க, ஆண்டவரது அன்பில் என்றும் நிலைத்திருக்க, பாவம் எவ்வளவு சுவையானதாக தோன்றினாலும் கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் அதன் பின் செல்லாமல், உலக நாட்டத்திற்கு பின் செல்லாமல், இதோ என்றும் ஆண்டவரை பின் செல்ல அருளில் நிலைத்திருக்க வரம் கேட்டு நமது 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 2வது 10 மணியிலே ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களில் நிலைத்திருக்க வரம் கேட்போம். இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க ஆவியானவரின் தூண்டுதலில் நன்மையானதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை மட்டும் செய்ய, இறைவன் நம் பாவங்களை மன்னித்தது போல பிறர் பாவங்களை மன்னிக்க, இவ்வாறு ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கவும், மேலும் ஒப்புரவு அருட்சாதனம் செய்யாமலேயே இருக்கிற எல்லா நபர்களையும் இந்த நேரத்தில் கத்தோலிக்க திரு அவையில் ஆண்டுகளாக மாதங்களாக பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் பாவத்திலே இருக்கிற எல்லா நபர்களையும் ஒப்புக்கொடுத்து அவர்கள் மனமாற்றத்திற்காக இந்த 2வது 10 மணியிலே ஜெபிப்போம். முதல் பாதியை வலது பக்கம் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது 10 மணியிலே நம் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். கணவன் மனைவி உறவு முறை, நம் கேட்ட இறை வார்த்தைகள், பிள்ளைகளது படிப்பு, குறிப்பாக தேர்வு நேரங்கள், நல்ல விதத்தில் தேர்வுகளை சந்திக்க, திருமண தடைகள் நீங்க, இந்த தவக்காலம் முடிந்து நடக்க வேண்டிய திருமணங்கள் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக நபர்கள், வேலை வாய்ப்புகள், எல்லா குடும்பத்தினுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள், அநேக நபர்கள் கடன் தொல்லைகளில் அவதிப்படுகிறவர்கள், வீடு நிலம் பற்றி கவலையோடு இருக்கிறவர்கள், இப்படி எல்லா குடும்பத்தினுடைய தேவைகளையும் இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே இந்த மூன்றாவது 10 மணியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இடது பக்கம் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, உமது தேச மகன் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விழுந்தால் படிடுவோம். 3-4 இறுதி 2 ரகசியங்கள் நம்ம பாடல் பாடி ஜெபிக்கிறோம். நற்கருணை நாதர் நம்முடைய இடையே கடந்து வருகிறார். இந்த நேரத்திலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த 4வது 10 மணியில் ஒப்புக் கொடுப்போம். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, வேதனை நிறைந்த
இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். 5வது 10 மணியிலே அருளாலய தியான மையத்தை நற்செய்தி பணியாளர்கள், பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நன்கொடையாளர்கள், இங்கு தினமும் வந்து பரிந்துரை ஜெபிக்கிறவர்கள், எல்லா அந்த அருளாலயத்தில் தினமும் காலடி எடுத்து வைத்து ஜெபிக்கிற எல்லா நபர்களையும், மேலுமாக மாலை நேரங்களில் உணவருந்த வருகிறவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து அருளாலயத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு பணிகளும் நற்செய்தி பணியும் இறை திருவுளத்திற்கு ஏற்ப நடக்க வரம் கேட்டு இந்த 10 மணியை பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே
இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கம், குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகம், எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வோம். தொடர்ந்து விடுதலைக்காக நாம் ஜெபிக்கின்ற நிமிடம். நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஒப்புக்கொடுத்து அனைத்து விதமான பாவத்தினுடைய சூழ்நிலைகளிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து, எல்லா விதமான அடிமை நிலைகளிலிருந்து விடுதலைக்காக தொடர்ந்து வருகின்ற நிமிடங்களிலே தியானித்து ஜெபித்து ஆசிரியருக்காக தயாரெடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். அன்பானவர்களே, விடுதலை பெற வேண்டிய நேரம். அத்தனை கட்டுகளும் துண்டு துண்டாக நறுக்கப்படுகிற நேரம் இந்த நேரம். அத்தனை சாபங்களையும் வேரோட பிடுங்கி மண்ணுக்குள் புதைக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். திருத்தூதர் பவுல் சொல்லியிருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:31 அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். இதற்கு மேலே நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நம்மை எதிர்த்து நிற்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்போ இதற்கு மேலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார்னா, முன்னாடி எது சொல்லியிருக்கிறார்? மீட்பை குறித்து, கடவுளுடைய அன்பை குறித்து சொல்லிவிட்டு ரோமர் 8:30 அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த அருளாலயம் இந்த தியான மையத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார். முன்குறித்து வைத்த அத்தனை பேரையும் அழைத்திருக்கிறார். அழைத்த அத்தனை பேரையும் தமக்கேற்புடைய மக்களா, மகனா, மகளா இந்த நாளில் கடவுள் அபிஷேகம் செய்திருக்கிறார்.
ஏற்புடையவர்களாய் அபிஷேகம் பண்ண மட்டுமல்ல, தம்முடைய பரிபூரண மகிழ்ச்சியில் பங்கு பெற வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. இப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, இதற்கு மேல என்ன சொல்றது? கடவுள் பாவியும் துரோகியுமான என் சார்பில் நிற்கும் பொழுது என்னை எதிர்த்து நிற்க எந்த பேய் இந்த உலகத்தில் உண்டு? எந்த சாபம் என்னை எதிர்த்து நிற்க முடியும்? எந்த நோய் என்னை கட்டி போட முடியும்? எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு குறைவாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ரோமர் 8:32 அவர் சொல்றாரு, தன் மகனையே நமக்காக கையளித்தவர் மகனோட சேர்த்து மகனை துண்டு துண்டா சிலுவை சாவல வெட்டி அவரை அடிச்சு நொறுக்கி ரத்த சிந்து சாகடித்து அந்த அளவுக்கு பாவியும் துரோகியுமான ஏமலையும் உங்க மேலையும் அன்பு வைத்தவர் அந்த மகனோட சேர்த்து அவருக்குள் இருந்த வல்லமையை, அவருக்குள் இருந்த விடுதலையை, அவருக்குள் இருந்த சந்தோஷத்தை, அவருக்குள் இருந்த உயர்வை, வளர்ச்சியை, செழுமையை, ஆசீர்வாதத்தை, மகிமையை நமக்கு அருளாதிருப்பாரோ? கொடுத்துட்டார்னு சொல்லல, கொடுக்காமல் இருப்பாரோ? எத்தனை ஷூரிட்டி அபவுட் த டெலிவரன்ஸ், எத்தனை நிச்சயம் நமக்கு விடுதலை கிடைக்கிறது, கிடைத்து விட்டது என்பதை எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். நம்ம எல்லாம் ரோட்ல போற பிச்சைக்காரனுடைய பிள்ளை இல்ல, இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளின் சொந்த ரத்தத்தால பெற்றெடுக்கப்பட்ட அடாப்டட் சில்ட்ரன், அவருடைய சொந்த பிள்ளைங்க. நாம போய் கிச்சன்ல வேலைக்காரோட சாப்பிடக்கூடிய பிள்ளைங்க அல்ல, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய பிள்ளைங்களே. டேக் பார்ட் இன் த க்ளோரி ஆஃப் யுவர் மாஸ்டர் அப்படிங்கிறார். 2 தாளந்த 4 தாளந்தா பெருக்கி கொடுத்த தாம் பிள்ளைகிட்ட சொல்றாரு, வேலைக்காரனுடைய போய் சாப்பிட வேணாம், என்னுடைய பந்தியில, என்னுடைய மகிழ்ச்சியில, என்னுடைய விடுதலையில, என்னுடைய உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலத்துல, இந்த உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய அந்த அத்தாரிட்டியில, அந்த சமாதானத்துல, அந்த நீதியில, பாவம் என்ன ஒண்ணு செய்ய முடியாது அந்த பரிபூர்ண விடுதலையில, யூ டேக் பார்ட் இன் த க்ளோரி ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படிங்கிறார். ஆனால் நாம் அதை விட்டுட்டுனா வேலைக்காரனோட அடிமையோட அல்லது பிசாசோட அங்கே தான் சாப்பிட நிற்கிறோம். பார்த்தீங்களா? அங்கே தாங்க விடுதலை அடைய மாட்டேங்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அவர் சொல்றாரு, கடவுள் என் குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரு, என்ன நீதிமான் ஆக்கிட்டாரு. என்னை பாவி பாவி மோசமானவன், இவன் சாக வேண்டியவன், இவன் வாழ தகுதி இல்லை, இவன் ஆபத்துபத்தில் சாகணும், சபிக்கப்பட்டவன் என்று குற்றம் சாட்ட யாரால் இயலும்? பாவமோ தீமையோ சாவோ பட்டினியோ நோயோ நோக்காடோ எது which will separate me from the love of God? எது கடவுளை அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறார். இந்த விடுதலை நாம் பெற்றிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கூனி குறுகி வாழ்றோமே, தலை நிமிர்ந்து வாழ முடியலையே, பாவம் செஞ்சிருவோங்கிற பயம், செத்துருவோங்கிற பயம், பரலோகம் போக மாட்டோம், நரகத்துக்கு போக மாட்டேங்கிற பயம், பயந்து வாழ்றோமே. நம்ம வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தோத்துறக்கூடாது, செத்துறக்கூடாது, என் புள்ள கெட்டுறக்கூடாது, இப்படியே வாழக்கூடிய அவிசுவாச கிறிஸ்துவர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. எப்ப ஜெயிக்கிறதுக்காக நம்முடைய விளையாட்டை துவங்க போற யோசிச்சு பாருங்களேன். தோத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என்னைக்கு கோல் போட போறான்? நான் ஜெயிப்பேன், நான் தோக்கிற பிள்ளை இல்லை, இந்த உலகத்தை கலக்கிற பிள்ளை அப்படின்னு நம்ம வாயிருந்து சொல்ல முடியலையே. பார்ப்போம், ஜெயிச்சவர்கள் பார்ப்போம், பெற்றுக்கொண்ட ஒரு பாடு பார்ப்போம். ஃபாதர் சொன்னாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு பாடு விசுவசிக்கிறதுக்கு எதுக்கு விசுவசிக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில பாவம் பிசாசே இல்லைன்னா வெளிச்சத்துக்கு ஏது வேலைங்க? பிசாசு இருக்கட்டுங்க, பாவ உணர்வு இருக்கட்டுங்க, பொல்லாத மனுஷங்க இருக்கட்டும், சிறு பிள்ளைகளை எவன வேணாலும் பலாத்காரம் பண்ணட்டும், யார வேணாலும் இன்னொருத்தன் பண்ணாடி இழுத்துட்டு ஓடட்டும், ஆனா நான் கடவுளுக்காக சாகிறவரை சாட்சியா நிற்பேன். 7 பிள்ளைகளை வெட்டி கொடுத்தாலும் பாவம் செய்ய மாட்டேன்னு மக்கபேர் தாய் நின்றாலே என்ன மாதிரி ஆவிக்குரிய ஒரு தீவிரவாதம். அந்த தீவிரவாதம் கேளுங்க, உங்க பின்னாடியோ முன்னாடியோ எந்த இடத்துக்கு நீங்க கால் மிதிக்கிற தேசம் எல்லாம்
ஒரு பேய் இருக்க முடியாது. அது கடவுளுடைய ராஜ்யமா இருக்கும். உங்க வீடு கடவுளுடைய ராஜ்யமா இன்றைக்கு கடவுள் மாற்ற போறார். கரங்களை உற்சாகமா தட்டி கடவுளுக்கு நன்றி சொல். அன்புக்குரியவர்களே, 59 வயசாச்சு, 66ல் பிறந்த நோய். 2 நிமிஷத்துல என்னோட சாட்சி சொல்லிடுறேன். 5 வயசுல எனக்கு காக்க வலிப்பு நோய் ஆரம்பிச்சது. காக்க வலிப்பு நோயை நாக்க வெட்டிப்பேன், இப்படி கையை ஆட்டுவேன், தரையில தேயும், கையெல்லாம் காயமா மாறும். காக்க வலிப்பு நோய் எத்தனை வருஷம் என்ன வேதனைப்படுத்துச்சு. எங்க வீட்டில் 7 பேர் 6 பேரும் உடல் சுகத்தோடு இருக்கிறாங்க. நான் தான் நோயாளி. ஜாண்டிஸ், டைஃபாய்டு எல்லா நோயும் வரும். வயிறு பெருசா இருக்கும், எல்லா அஜீரண கோளாறு, எல்லா பிரச்சனையும் எனக்கு உண்டு. தூக்கம் இருக்காது. நான் மட்டும் நோயாளி, நான் மட்டும் எனக்கப்பட்ட பிசாசு இருக்கு. ஒரு குருவானவற்ற போன ஜெபிக்க தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில், இது பேயின் வேலை அப்படின்ட்டாரு. அப்போ நான் மட்டும் ஏன் பேயால் பாதிக்கப்படணும்? ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிட்டீங்க, நான் உங்களோட நடக்க மாட்டேன். எனக்கு கடவுள் என்ன செஞ்சு கிழிச்சாரு? கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்ய ஆரம்பிச்சேன், குடிக்க ஆரம்பித்தேன், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தேன், சினிமா பார்த்தேன், பொல்லாத பாவங்களை படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு மனுஷன் என்னென்ன தப்பு செய்ய முடியுமோ அத்தனை தப்பும் செய்து கடவுளை விட்டு பிரிந்து இருளோடு நடக்க ஆரம்பிச்சேன். இன்னும் பிரச்சனை அதிக ஆரம்பிச்சது. திருமணமாச்சு, 6 வருஷம் குழந்தை கிடையாது. டாக்டர் ஜிஜே ஜெமினி கணேசன் டாக்டர், அவங்கள்ட்ட தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். என் மனைவிட்டோட சொல்லலை எனக்கு காக்கா வலிப்பு நோய் இருந்துச்சுன்னு சொல்லி. காக்கா வலிப்பு நோய் இருக்கிறதுனால எனக்கு பிளட் ப்ரெஷர் 180 190 இருக்கும். பிளட் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும். 27 வயசில் திருமணமாச்சு, 30 வயசில் வரைக்கும் தெரியல, 33 வயசு வரைக்கும் குழந்தை கிடையாது. கர்ப்ப தரிக்கல் 2 முறை அபார்ஷன் ஆச்சு. பேய் எங்கள் துரத்துச்சு, ஆபத்து, விபத்து, அகால மரணம். லாரியில் போய் மோதி கடந்தோம், மனைவி கழுத்து முறிவாச்சு, எனக்கு நெஞ்செல்லாம் உள்ள போச்சு. பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்தோம். கடன் தொல்லைகள், 50 லட்சம் 5 வட்டி 10 வட்டி கடன் வாங்கி தரித்திரத்தில் வாழ்ந்து வந்தேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கிண்டியில் இன்னைக்கு அந்த பாய் இருக்கிறாரு. 1 லட்சம் வாங்கினா 10 வட்டி கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன். அம்பத்தூரில் தான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அண்ணா நகரில் 10 லட்சம் வாங்கின வட்டியெல்லாம் சேர்த்து 20 லட்சம். ஆகவே 1996 எனக்கு 50 லட்சம் கடன் இருந்தது. எல்லாத்தையும் விற்றாலும் கடன் அடைக்க முடியாது. அப்பா அம்மா உதவி செய்ய முடியல, நிலத்தை வைக்க முடியல, என்ன செய்யறது? குழந்தை இல்லை, காக்கா வலிப்பு நோய், பேய், பிசாசு, ஆபத்து, விபத்து, கடன் தொல்லைகள், எதிலையுமே ஆசீர்வாதம் இல்லை, 0. அப்படி ஒரு தரித்திரத்தில் வாழ்ந்த எங்களை தான் கடவுள் தூக்கினார். சாலக்குடி டிவைன் ரெட்ரீட் சென்டர் போனோம். அங்கே போய் தான் மனம் மாறணும். 2 நாள் கடவுள் வராருனாங்க, வரவே இல்லை. எல்லாரையும் கடவுள் தொட்டார், என்ன தொடவே இல்லை. 3ஆவது நாள் கடவுள் அன்பை குறித்து வகுப்படுத்தாங்க. ஓ பாவத்திற்காக, ஓ நோய்க்காக, ஓ விடுதலைக்காக கடவுள் கோமண துணி கூட இல்லாமல் சிலுவையில் மரித்தாரியா? உன்னால விடுதலை பெற முடியாதா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வை, நீ உன் வீட்டார் மீட்படைவர்கள் என்று சொல்லி திருத்துதர் பணி 16:31 எங்களுக்கு கொடுத்தாங்க. அன்றைக்கு நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்தில் எதுவும் என்னை மாற்றல, கடவுளுடைய அன்பு என்னை மாத்துச்சு. எப்படி தெரியுங்களா? நீ பாவம் செஞ்சாலும் கடவுள் உன்னை அன்பு செய்கிறாரு, நன்மை செஞ்சாலும் கடவுள் அன்பு செஞ்சாரு. நீ நன்மை செய்யறதுனாலையோ பாவம் செய்யறதுனாலே கடவுளுடைய அன்பின் அளவை மாற்ற முடியாதுங்க. பாவிகளுக்கு 1 இன்ச்சு பைப்பிலையும் நல்ல நீதிமானுக்கு 5 அங்குல பைப்பிலையுமா கடவுள் அன்பு செய்கிறாரு. கடவுளுடைய அன்பு மாறவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், அன்பு தானா வரும், விடுதலை தானா வருங்கிறத புரிய வைத்தார்கள். God's love cannot be modulated by our goodness or badness. என்னுடைய கெட்டதோ என்னுடைய நன்மையோ கடவுளுடைய அன்பை மாற்ற முடியாது. எதிரி அன்பு செய்கிறவர், காதை வெற்றவரை, கை கால கற்றவனை, ஆணிகளால் துளைக்கிறவனை அன்பு செய்கிறவர் இந்த பாவி அன்பு செய்ய மாட்டாரு. யோசிச்சு பாருங்களேன். எல்லாரையும் சமமாய் அன்பு செய்கிறவர். ஆனா எனக்கு தான் புத்தி சரியில்லை, நான் தான் தீமையில வாழ்றேன், நான் தான் பிசாசோட கரம் பிடிச்சு நடக்கிற. விடுதலை, தரித்திரியம், தீமை என்னால வந்தது, என் ஆண்டவரிடம் ஒரு குறை கூட இல்லைங்கிறத அவருடைய அன்பு எனக்கு வெளிப்படுத்துச்சு. அன்னைக்கு புத்தி வந்துச்சு. அன்னைக்கு போய் ஃபாதர்கிட்ட போய் முற்றிலுமா அத்தனை பாவங்களையும் நான் அறிக்கை செஞ்சேன். ஒன்று விடாம, யாருக்கு எதிராக ஒன்று வெட்கப்படாம அத்தனையும் கடவுள்கிட்ட நான் அறிக்கை செஞ்சேன். அந்த பாவ அறிக்கை தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. இன்னைக்கு வர குற்ற உணர்வு இல்லாம, கோழை உணர்வு இல்லாம இருக்கிறேன்னு சொன்னா, அன்னைக்கு நான் செய்த இந்த பாவ அறிக்கை கம்ப்ளீட்டா பழைய முற்காலத்தில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் என்னை கட்டி போடாம வைத்திருக்கு. நான் அன்னைக்கு தப்பு செஞ்சேன், நான் அன்னைக்கு மோசம் பண்ணேன், மோசம்னு என்னை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்றதை நான் நிறுத்தினேன். என்றால் எனக்குள்ள கடவுள் வாழுகிறார், கடவுள் நற்கருணையா வராரு.
அப்ப கீழே மட்டும் கடவுள் இருக்காரு, என் இருதயம் தப்பு செய்ய முடியுமா? இல்ல, நான் பரிசுத்த ஆவி ஆலயம் என்று முடிவு செய்த. சினிமா பார்க்கறத நிறுத்தின, சீரியல் பார்க்கறத நிறுத்தின. 97 99 நடந்ததை நான் சொல்றேன். குழந்தையை கொடுத்தார். 37 வருஷம் பிளட் பிரஷர் மாத்திரை சாப்பிட்டேன். 37 வருஷம் காக்கா வலிப்பு நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டேன். 2002 ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வாசுதேவன் என்கிற நியூரோ சர்ஜன் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இசிஜி எடுத்தார், இஜி எடுத்தார், திருப்பி எடுத்தார். நான் சாலக்கோடி போயிட்டு வந்து மனம் மாறின பிற்பாடு இறைவார்த்தை வாசிக்க ஆரம்பிச்சோம், ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சோம், நன்மை செய்ய ஆரம்பிச்சோம், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். பாவம், மன்னிப்பு, ஜெபம் இதே மட்டும் நிறுத்தல. எங்க வாழ்க்கையில அன்னைக்கே அங்க சாலக்குள்ள சொன்னாங்க, உன் வருமானத்தை 10 ரூபாய் எடுத்து வைனாங்க. நன்மை செய்ய ஆரம்பிச்சோம். பிறருக்காக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சோம். திருச்சபை குருக்களோடு நடந்து போக ஆரம்பிச்சோம். நன்மை செய்ய ஆரம்பிச்சோம். மனமாற்றம் மட்டுமல்ல, நன்மை செய்ய ஆரம்பிச்சோம். அதோட கூட இயேசு கிறிஸ்து என் சார்பாய் இருக்கும் பொழுது எங்களை எதிர்த்து நிற்க எந்த ஆற்றல் உண்டு? குழந்தையை தடை செய்ய எந்த ஆற்றலும் இல்லை. என் காக்க வலிப்பு நோயை தடை செய்ய இந்த உலகத்தில் எந்த ஆற்றலும் இல்லை. இந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த கர்த்தாதி கர்த்தர் என் சார்பாக நிற்கிறார். அவர் சிங்கம் போல கர்ச்சிக்கிறார். என் ஆரைக்கராஜ தொடரத்துக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி கர்ஜிக்கிற ராஜ யூதராஜ சிங்கம் என் பின்னாடி நிற்கிறாரு. ஒரு பாய்ட்ட பிரியாணி வாங்கினா அதோட சேர்த்து தக்காளி தொக்கையும் வெங்காய பச்சடியும் கொடுக்க அந்த பாய்க்கு தெரிஞ்சிருக்குன்னா, பிதாவுக்கு தெரியாத தன் மகனை கொடுத்தவர் எனக்கு விடுதலை கொடுக்க தெரியாதா? எனக்கு என் மனைக்கு குழந்தை கொடுக்க தெரியாதா? என் காக்க வலிப்பு நோயை நீக்க தெரியாதா? என் கடனை அடைக்க தெரியாதா? அன்புக்குரியவர்களே, 2003ஆம் ஆண்டு அத்தனை கடனையும் அடைத்து கடன் கொடுக்கிற பிள்ளைகளா உழைக்க வச்சு, சும்மா இல்லை உழைக்க வச்சு கடன் கொடுக்கும் பிள்ளையா மாற்றினாருங்க. என் சொத்தை விற்கல, உழைச்சோம், டே நைட்டா உழைச்சோம். அத்தனை கடனையும் வட்டியோட திருப்பி கொடுத்தோம். 1999ஆம் ஆண்டு எங்களுக்கு அழகான ஒரு குழந்தை கொடுத்தார். கடவுள் இரக்கத்தினால் பெற்ற குழந்தை என்பதனால மெர்சில ஆலிஸ் அவளுக்கு திருமணமாகி இதோ எங்கள் வீட்டில் அற்புதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவளும் மாசமா இருக்கா, கன்சீவா இருக்கிறா. இன்னைக்கு இதெல்லாம் தானா வரக்கூடிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, 2003ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு எண்டில் அந்த டாக்டர் செக் பண்ணி சொன்னார், ஆரேக்ராஜ் யூ காட் ஹீல்டு அப்படின்னாரு. உனக்கு கடவுள் நீ சுகமாயிட்ட அப்படின்னாரு. அந்த வார்த்தையை ஒரு ஹிந்து டாக்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்களேன், 2002 இன்னைக்கு 2025, 23 ஆண்டுகள் 24 ஆண்டுகள் ஒரே ஒரு மாத்திரை இல்லாம பிளட் பிரஷர் இது வரைக்கும் ஏறினதில்லை. இது வரைக்கும் எனக்கு காக்க வலிப்பு நோயும் வந்ததில்லை, எந்த மூல குறைச்சலும் வந்ததில்லை, எந்த நர்வஸ் வீக்னஸும் வந்ததில்லை. இரவு கண் விழிச்சு ஜெபிக்க வைக்கிறார், நைட் விஜில் செய்ய வைக்கிறார், எங்கெங்கெல்லாம் போய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. பாவியும் துரோகியும் பொல்லாத மனுஷனா வாழ்ந்த என்னை இன்னைக்கு உங்க முன்னாடி சாட்சியை நிற்க வைக்கிறார்னா, இந்த உலகத்தை படைத்த கடவுள் என் சார்பாய் இருக்கிறார் என்கிற விசுவாச புரட்சி. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இதை நற்கருணை ஆண்டவர் முன்னாடி நான் ஏசப்பாவை போல வாழ்வேன், அன்னை மரியாளை போல வாழ்வேன், இந்த உலகத்தை சிறந்து நிற்ப. பேய் என்ன அசிக்க முடியாது, அழிக்க முடியாது, நோய்கள் என்ன கொல்ல முடியாது, என்னை கட்டி வைக்கிற ஆற்றல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தை ஆள்கிற கடவுள் அல்லவா உங்க சார்பா நிற்கிறார். நானும் குருவானவர் நிற்கல, கடவுள் உங்க சார்பா நிற்கும் பொழுது உங்களை கட்டி வைக்க இந்த உலகத்தில் எந்த ஆற்றலும் அல்ல. இன்னைக்கு 300 பேருக்கு மேலே எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அன்னைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வக்கத்தை அந்த ஏழைய இன்னைக்கு crores and crores ஆஃப் பிஸ்னஸ் செய்ய உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், என் கம்பெனி, என் குடும்பம், என் பண்டாட்டி, நான் எல்லாம் கடவுளுக்கு சொந்தம். எனக்கு சொந்தம் என்பது இல்லை. பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தம் கூட ஓனர் இல்லை. அத்தனையும் அவர் கொடுத்தது. இந்த சட்டை அவர் கொடுத்தது, இந்த வாட்சி அவர் கொடுத்தது, இந்த மைக் அவர் கொடுத்தது, இந்த பேச்சு அவர் கொடுத்தது. அவர் தான் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தொழிலுக்கும் ஓனர். நாங்கள் எல்லாம் அவருடைய வேலைக்காரங்க. உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நான் என் குடும்பம் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை உங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு வைக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு பாடல் பாடி நாம் கடவுளை ஆராதித்து, நாம் என் மனைவி ஒரு பாடலை கொண்டு வருவாள்.
அந்த பாடல் நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், கரங்களை தட்டி, இந்த ஆரைக்கராஜபட நான் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. இந்த பாவின் துரோகிமான ஆரைக்கராஜை இப்படி உயர்த்திருக்கீங்களே, ஆரைக்கராஜ் கரோலினை உயர்த்திருக்கீங்களப்பா, என்ன உயர்த்துங்கப்பா. முடியும் பிள்ளைகளே, முடியும் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தானப்பா. நானும் நீங்களும் ஒரே சபை, என்னை விட நீங்கள் மேன்மையானவர்கள், ஆண்டவர் அதிக அன்பு செய்கிறவங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிறார். இந்த பாடலோட, இந்த பாடல் முடிச்சோட நம்ம அத்தனை பேர் துதிப்போம். விடுதலை கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாம் இந்த பாடலை பாடி நாம் துதிப்போம், மெய் மறந்து துதிப்போம், உணர்வு பூர்வமாக துதிங்க. இதோ ரெகுலரா வாசிக்கிற மாதிரி கேட்காதீங்க. அப்பா இன்னைக்கு நீங்க கொடுக்கல, நான் விடுதலை கொடுக்கல, நான் போக மாட்டப்பா, நம்புறப்பா. இதோ இங்க சாட்சிகளை நிறுத்தி வச்சிருக்கீங்களப்பா. தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாம ஒரு மனுஷனால குருவானவரா அர்ப்பணிக்க முடியுதப்பா. அப்படி டோட்டல் சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. என் உடம்பு ஆவி ஆத்மா உங்களுக்கு சொந்தப்பா, என் குடும்பம் உங்களுக்கு சொந்தம், நான் சம்பாதிச்சு வச்சுக்கிற பணம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அர்ப்பணிங்க. படகை, தன் நெட்டை, தன் குடும்பத்தை விற்று கொடுத்த ஒப்பு கொடுத்த அந்த ராயப்பரை திருச்சபையின் தலைவராய் அப்பாயின் பண்ணார. இன்னைக்கு உங்களை இந்த உலகத்தை கலக்குகிற தலைவராய் கடவுள் அபிஷேகம் பண்ண போகிறார். பெற்றுக்கொள்வோமா? ஒரு நிமிடம் நம்ம அந்த தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 1:35 வாசிக்கின்றோம். இது எங்கனம் ஆகும் என்று சொல்லி அம்மா மாதா கேட்டாங்க. ஆமென். அப்போ கபிரியேல் சமணர் சொன்னார், தூய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், ஆமென். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், அப்போது உனக்குள் பிறக்கும் குழந்தை தூயது என்று சொல்லி. அதே இறை வார்த்தை திருத்தூதர் பணி 1:4-8 வாசிக்கின்றோம். இதோ எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், அங்கே இருந்து ஜெபியுங்க, தூய ஆவியானவர் உங்கள் மீது வருவார், உன்னத வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டு யூதேயா சமாரியா உலகமெங்கும் சென்று எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பொழுது சொன்னார். ஆகவே இந்த நேரம் இயேசு கிறிஸ்துவாக, மறு கிறிஸ்துவாக நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் அம்மா மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம், தூய ஆவியானவரின் வல்லமை, உன்னத கடவுளின் வல்லமை நம்மீதும் பொழியப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே ஆண்டவரே மீண்டுமாய் அந்த அபிஷேகத்தை எனக்குள் புதுப்பித்தருளும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரிடத்துல கரங்களை விரித்து கரங்களை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே, இதோ என்னை பார்த்து, இதோ என் அன்பார்ந்த மைந்தன் இவன் என்று நீங்க சொல்லணும். ஆண்டவரே, என் கடைசி மூச்சு வரை உம்முடைய நாம மகிமைக்காய் நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்மால் ஆகும், ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் ஆகும். உணர்ந்து பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். உணர்ந்து பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கரங்களை உற்சாகமா தட்டி தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், ஆமென். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி இயேசுவே, ஆண்டவரே விடுதலை தாரும். ஆண்டவரே, தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். அனுபவத்தோடு யோர்தான் நதிக்கு அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே.
அனுபவத்துக்குள் நடந்து செல்லுங்கள். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், கட்டுகள் யாவும் உடைய வேண்டும், கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், கட்டுகள் யாவும் உடைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் தீரம் இயேசுவை வரங்கள் கொலைகள் நிரப்புங்க சுவாமி. உமக்கு சாட்சிகளை வாழ வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், ஹalleluya வல்லமை தர வேண்டும். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் வாய் திறந்து துதிப்போம். ராஜாதி ராஜா இங்கே இருக்கிறார், மகா பரிசுத்த வல்லவர் இருக்கிறார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்த கடவுள் இங்கே எழுந்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் வாய் திறந்து துதிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா 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 எல்லாரும் துதிப்போம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்பா 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே துதிப்போமா எல்லாரும் வாய் திறந்து. இயேசுவே 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 எழுந்து வருகிறார், உங்க பட்டியல் வருகிறார், உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். மெய் மறந்து உணர்வு பூர்வமா துதிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. அப்பா 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 அப்பா. இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜீசஸ் ஜீசஸ். நிரப்புங்கப்பா. சாப கட்டுகள் வேரோட பிடுங்கி அழியா நெருப்பில் போடுறப்பா. ஜீசஸ் ஃபயர் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தரித்திரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக சுவாமி. திருமண தடைகளை பிடுங்கி போடுறோம் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் அற்புதமாய் நடப்பதாக சுவாமி. மன வியாதிகள், தூக்கமின்மை, தூக்கம் வரலப்பா, சாப்பாடு இருக்கு பசி இல்லப்பா. பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ராஜா. ஃபயர் இறங்கட்டும் ஆண்டவரே. மன தைரியத்தை கொடுங்கப்பா, கொடுங்க ராஜா. அப்பா யூட்ரஸ்ல கட்டிகள் ஆண்டவரே, கர்ப்பப்பையில அப்பா ரத்த போக்கு ஆண்டவரே, lack of periods, குழந்தை உருவாக முடியாதபடி இருக்கக்கூடிய அத்தனை தடைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே வெளியேறுவதாக சுவாமி. போ வெளியே பிசாசின் அத்தனை கட்டுகள், வா வெளியே. இந்த பிள்ளைகளை விட்டு போ வெளியே. இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். போ. ஜீசஸ் நேம். விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அத்தனை அந்தகார சக்திகளுடைய அத்தனை வல்லமைகள் போ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதங்கள் எம் பிள்ளைகளை நிரப்புவதாக சுவாமி, நிரப்புவதாக சுவாமி. அத்தனை தலைவலி, உடம்புக்குள் இருக்கிற அத்தனை வியாதிகள், கிட்னி கோளாறுகள், சிறுகுடல் பெருகுடல் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகள், கட்டிகள், கேன்சர் வியாதிகள்
கேன்சர் இருக்கு, கேன்சர் இருக்குன்னு பயந்து கூட இருக்கிற அத்தனை பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. ஜீசஸ். பான்கிரியாஸ், சர்க்கரை வியாதிகள் ஆண்டவரை இப்ப சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அவிசுவாச கோளாறுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக சுவாமி. விசுவாசம் பெருகுவதாக ஆண்டவரே. எந்த தீமையோ, ஆபத்து, விபத்து, அகால மரணம், கொள்ளை நோய்களை கொண்டு வரக்கூடிய அத்தனை சக்திகள், இவர்களுக்கு எதிராக எந்த சக்திகளும் இருக்கக்கூடாதப்பா. ரோமர் 8:31 படி கடவுள் என் சார்பாக இருக்கும் பொழுது யாரு எங்களை எதிர்த்து நிற்க முடியும்? அத்தனையிலிருந்து விடுதலை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. காக்கா வலிப்பு நோய், நரம்பு சம்பந்தமான அத்தனை நோய்கள், இடுப்பு வலிகள், மூட்டு வலிகள் அத்தனையும் வெளியேறட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் மாறுவதாக ஆண்டவரே. கடன் தொல்லைகள், பொருளாதார தடைகள், எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கணும், நகை அடகு வைக்கணும், எந்த வேலையை செஞ்சாலும் தரித்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக சுவாமி. உம்முடைய ரத்தத்தால் அந்த வீடுகளை, படுக்கைகளை, கிச்சன் ஹால், டைனிங் ஹால் அத்தனையும் ரத்தத்தால கழுவி தூய ஆவியினால் அர்ச்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. யாப்பேசின் எல்லைகளை பெரிதாக்குறது போல இவர்கள் தொழிலை விருத்தி அடைய வைங்கப்பா. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று பொருளாதார ஆசீர்வாதங்களை, வேலை வாய்ப்பை கொடுத்து பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா ஆண்டவரே. சுயநல கட்டுகள் அறுக்கப்படுவதாக சுவாமி. நான், என் குடும்பம், என் பணம், பெருமை, ஆணவம், அகங்காரம், மன்னியாமை, பாவம் செய்யக்கூடிய உணர்வு, இச்சை பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக சுவாமி. எங்களை விட பிறரை உயர்வாக கருதி ஏழைகளை, விதவைகளை, அநாதைகளை அப்பா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அன்னை மரியாளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி. பாவத்தினால் கட்டப்பட்ட கூடி குறுகி வாழக்கூடிய பிள்ளைகளாக அல்ல, எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாதபடி வாழ பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக, கரேஜ் கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுப்பீராக, கனிகளை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி கூறி அத்தனையும் பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வோடு மகிழ்ச்சியோடு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு ஆண்டவரே, இது இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருளாலயத்தை இதோ இப்படிப்பட்ட நன்கொடைகளினாலும் நல்ல உள்ளங்களினாலும் கட்டி எழுப்பி இருக்கிறீரே. அநேக மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க நீர் தந்திருக்கிற வாய்ப்பிற்காகவும், இதோ இந்த நாளிலே இங்கே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இவர்கள் கரங்களில் ஏந்திருக்கிற பக்தி பொருட்களையும் அன்பு காணிக்கைகளையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த பக்தி பொருட்கள் உமது உடனிருப்பை இவர்களுக்கு வெளிப்படுத்துவதாக. இதோ ஆண்டவரே, நீர் என்றும் இவர்களோடு பயணிக்கிறீர். இவர்கள் என்றும் இந்த பக்தி பொருட்கள் உமது உடனிருப்பையும் இவர்கள் ஜெப வேண்டுதல்களுக்கு அந்த ஜெப வேண்டுதல்களுக்கு பதிலாக அமைவதாக. மேலுமாக கரங்களில் ஏந்திருக்கிற அன்பு காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும், பன்மடங்கு நீர் ஆசீர்வதியும். இதோ இவர்கள் பொருளாதார தடைகள் நீங்குவதாக, கடன் தொல்லைகள் நீங்கியது காரணமாக இருப்பதாக. ஆண்டவரே, இதோ உமக்கென இவர்கள் கொடுப்பது ஒன்றும் குறைவுபடாமல் அது 7 மடங்கு ஆசீராக இவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் அன்பு காணிக்கைகளை, பக்தி பொருட்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முறை
வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். திசைய